அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்தி சோமாய்க்கு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்குள்ளே வந்தது லசானியா ரெசிபி. அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். லசானியாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது நான் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டிக்கிய. அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு பீஃப் மின்ட் தேவை. நான் அதையும் கழுகி எல்லாம் செஞ்சு வச்சு கொண்டிருக்கிய. அடுத்தது இவற்றில் சின்ன தக்காளிக்கு உண்டு, பச்சை கொச்சிக்காய் 2-3, பெல் பெப்பர் ஒன்றும் கட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிய. இது அவசியம் ஒன்றில்லை, நான் இது எங்களோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உரப்புக்கு நல்லா இருக்குமென்னு சொல்லி கட் பண்ணி அதையும் சைடுக்கு வச்சுட்டிருக்கிய. அடுத்தது மசாலா இதுக்கு போடிய பெப்பரிக்கா, ஆனால் நான் பெப்பரிக்கா எடுக்கல. இது சில்லி பவுடரும் சீரக பவுடரும் மிளகு பவுடரும் மஞ்சள் தூள், கறி பவுடர், கரம் மசாலா. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கிய. அடுத்த எல்லாம் 1 டீஸ்பூன். மற்ற இஞ்சி பூண்டு அது தட்டி வச்சுட்டிக்கிய. இது தான் லசானியா ஷீட். இது இப்படித்தான் நீக்கியது. நான் இதுலேயும் ஒரு பக்கெட் எடுத்து வச்சுட்டிக்கிய. மற்ற பொட்டேட்டோ ஒன்று எடுத்து வச்சுட்டு, இது அவசியம் ஒன்று இல்லை, நான் எடுத்து வச்சுட்டிக்கிய. நான் வளமையாக நான் எடுத்து போடுற பொட்டேட்டோ. அடுத்தது ஒரிகானோ. மற்ற வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுட்டிக்கிய. இது ஒயிட் சோஸ், சீஸும் போட்டது. இது நான் பொட்டிலே தான் கொண்டு வச்சுட்டிக்கியது. ஒயிட் சோஸ் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்வோம் வேணும். மற்ற இது டொமேட்டோ, இது லசானியாக்கு வாரது. இதுவும் உங்களுக்கு வீட்டில் செஞ்சு எடுக்கலும். இது நாம் இப்போ பொட்டில் தான் எடுத்து செய்ய போகிறது. இப்போ வாங்கோ, முதலாவது நாங்கள் லசானியாக கறி செய்யணும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு கறியை செஞ்சு எடுத்துக்கொள்வோம். லசானியா செய்ததுக்கு இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்குள்ள போகிறேன். இப்போ ஆயில் கொஞ்சம் காயட்டும். இப்போ தாளிக்கத்தை நான் கடுகு கொஞ்சம் போட போகிறேன். அடுத்து கராம்பு 2, ஏலக்காய் 1, மற்ற சீரகம் கொஞ்சம் போல் போடுவோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போனது பிறகு நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். இப்போ நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ உப்பு நான் கொஞ்சம் போட்டுக்கொள்ள போகிறேன், கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு. இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நாங்கள் இந்த மசாலாகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ குயிக்காக இந்த பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த டொமேட்டோவையும் சில்லியையும் மட்டும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த பீஃபையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ ஒரிகானோ போடும். ஒரிகானோ மஸ்ட் இந்த ஃபுட்டுக்கு. அது கொஞ்சம் போட்டுக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வாருது. இப்போ நாங்கள் இந்த சோஸையும் ஊற்றுவோம். இது நான் 1 கிலோ பீஃபுக்கு செய்தது. நான் கொஞ்சம் தண்ணியும் கழுகி ஊற்றினேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ பீஃப் குயிக்காக குக்காகும், பொட்டேட்டோ கொஞ்சம் குக்காங்காட்டியும் வைப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பை பார்த்துக்குங்க, உப்பு போதுமோன்னு சொல்லி போதாட்டி போட்டுக்குங்க. நான் உப்பு ஒரு கரண்டி போட்டுக்கொண்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீட் கட்டி சில டைமு கட்டி ஈக்கும், அதுகளெல்லாம் கொஞ்சம் உடைச்சுடுங்க. இப்போ நல்லா மூடி ஒன்று போட்டு குக் ஆகிறதுக்கு வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இது குக் ஆகிக்கிய பொட்டேட்டோவும். இப்போ நாங்கள் இதுக்கு இந்த கட் பண்ணி வச்ச பெல் பெப்பரை ஆட் பண்ணிக்குள்ள போகிறேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும்.
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கறி செஞ்சு முடிஞ்சு இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்வோம். இப்போ லசானியா எப்படி அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இது சீஸ் ஒருக்கா செல்லம் காட்டியதுக்கு ஏலா போனேன். சீஸும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. முசரல்லா சீஸும் செடார் சீஸும் கொண்டு வச்சுருக்கீங்க. அடுத்த கிரேட் இந்த சீஸ் ரெண்டும். இப்போ நாங்கள் ஒரு இப்படி ட்ரே ஒன்று எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ இதில் தான் லசானியா செய்ய போகிறது. ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு மேலுக்கு கறியை ஊற்றிக்கொள்வணும். இப்போ ஃபுல்லாக கறியை இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் சோஸாலையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மிச்சமான கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ லசானியா ஷீட்டும் இப்படி அடைக்குங்க. இப்போ இதுக்கு மேலே ஒயிட் சோஸ் ஊற்றுங்க. இப்போ கறியை ஊற்றிக்கோங்க. இப்போ சீஸாலையும் நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். மிச்சம் போட வேணும், கொஞ்சம் போடுங்க. இப்போ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் ஒயிட் சோஸால் போட்டுக்கணுங்க. இப்போ ரிப்பீட் கறி. இந்த ப்ரொசீஜருக்கு எல்லாம் செஞ்சால் சரி. ஏண்டிய அளவு இந்த லசானியா ஷீட்டை கவர் பண்ணிய மாதிரியே கறியை போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிஞ்சு இப்போ கறி உள்ள மட்டுக்கும் நான் லேயர் பண்ணியாச்சு. இப்போ சீஸை போட்டுக்கொள்வோம். சீஸ் இப்போ ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு முசரல்லா சீஸையும் நான் மேலுக்கால போட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ இது நான் ஃபுல்லாகவே சீஸ் போட்டு முடிவிச்சேன். இப்போ இதுக்கு கோயிலில் போட்டு கவர் பண்ணி ஒரு 1/2 hour 180 degree Celsiusல பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இதை ஃபோல்ட் பண்ணி அவனுள்ளே போட்டுருவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இங்கே பாருங்க, நல்லா பேக்காகி வந்திக்கிய நான் எடுத்து வச்சு இப்போ சரியாக 1/2 hour தான் வச்சது. நல்லா குக் ஆகிக்கிய. இவ்வளோ தான் என் வீடியோ இன்றைக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கொமெண்ட்ஸ் ஒன்று தாங்கோ எப்படி இருந்தேன்னு சொல்லி. சரி, அப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.